அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன். லெட் m1, d1, m2, d2 be two metric spaces. Let a belongs to m1. A function f m1 to m2 is said to be continuous at a. If given epsilon greater than 0, there exists delta greater than 0, such that d1 of x comma a less than delta, that implies d2 of f of x comma f of a less than epsilon. இதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அடுத்து இதுக்கு ஒன் மோர் டெஃபினிஷன் சொல்கிறாங்க கண்டினியூஸுக்கு. f is continuous at a if and only if limit extends to a f of x equal to f of a. ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் a அப்ளை பண்ணும்போது ஆன்சர் f of a நினைஞ்சதுன்னா அதான் என்னது கண்டினியூஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது என்னது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட தேரம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லெட் எஃப் m2r and g m2r be any two continuous functions. Then f அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்குது, g அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டுமே கண்டினியூஸாக இருக்குது. First one is f plus g is continuous function. Sum of two continuous function is continuous function. First one is. Second one is f minus g is continuous function. Difference of two continuous function is continuous. Third one is f g is continuous function. Product of two continuous function is continuous. Fourth one is f by g is continuous function. g of x not equal to 0. டினாமினேட்டரில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. சரிங்களா? அப்போ எஃப் பை ஜி இஸ் என்னது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் ஒன் இஸ் சிஎஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் என்ன தான் நம்மளுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 2, எனி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் continuous. Third one is every polynomial function is continuous. Every polynomial function is continuous. Fourth one is the function f m1 to m2 is continuous where m1 is discrete metric space, m2 any other metric space. f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸுக்கு இடையில் டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் m1 அப்படிங்கிறது டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது, m2 அப்படிங்கிறது எனி அதர் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னது continuous அப்படிங்கிறத சொல்லிடலாம். Fifth one is a function f m1 to m2 is continuous at a if and only if xn is converges to a, that implies f of xn is converges to f of a அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து, f is continuous if and only if inverse image of open set is open. f வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் என்னது ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன் இஸ் f is continuous if and only if inverse image of closed set is closed. f is continuous if and only if inverse image of closed set is closed. Eighth one is let m1, m2 be two metric spaces. Then f is a function m1 to m2 is continuous if and only if f of a bar is a subset of f of a whole bar for all a is a subset of m1. f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க if and only if f of a bar is a subset of f of a whole bar அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ninth one is composition of two continuous function is continuous. Composition of two continuous function is continuous. f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, g அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது. ரெண்டுக்கும் காம்போசிஷன் எடுத்தோம்னா அதுவும் என்னது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம். லெட் f be a continuous real valued function defined on a metric space m. Let a equal to set x belongs to m such that f of x greater than or equal to 0, then a is closed.
எஃப் அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஒன்று மெட்ரிக் ஸ்பேஸில் ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு செட் அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. A is equal to x belongs to m such that f of x greater than or equal to 0 இருந்ததுன்னா இந்த A அப்படிங்கிற செட் என்னது க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 11th one is let f comma g be continuous real valued functions on a metric space m. Let A equal to set x such that x belongs to m and f of x less than g of x. Then A is open. F and G அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு செட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த செட்டில் எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எம்மில் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜி ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஏ அப்படிங்கிற செட் என்னது ஓப்பன் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 12 the characteristics function psi g of x equal to 1 if x belongs to g, 0 if x does not belongs to g, is continuous at every point of g. Next 13 f of x1 comma x2 etc xn that is equal to x1 is continuous. f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாங்கல்ல அது என்னது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 14 இது வரைக்கும் கண்டினியூஸ் பார்த்தோம். இது என்னது டிஸ்கண்டினியூஸ். நாட் கண்டினியூஸ்னா என்னது டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 and 15 ரெண்டு கொஸ்டின் என்னது டிஸ்கண்டினியூஸுக்கு உள்ள எக்ஸாம்பிள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் இர்ரேஷனல், 1 இஃப் எக்ஸ் இஸ் ரேஷனல் இஸ் நாட் கண்டினியூஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் கண்டினியூஸ். 15th one is எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 if x less than 0 plus 2 if x greater than or equal to 0 is not continuous. Thank you.